மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். 1999 மத்திய அரசாங்கம் ஒத்த ஓட்டுல கவிழ்க்கப்பட்டது. ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல மத்திய அரசாங்கத்தை கவிழ்த்தவர்கள் யாருன்னு சொல்லி சொன்னா, தமிழ்நாட்டினுடைய சிங்கப்பெண் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா தான். பிஜேபி அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுக்கங்காட்டி தான் பிஜேபி அரசு 1998 நடந்த மக்களவை தேர்தல்ல ஆட்சி அமைச்சது. ஜெயலலிதாவினுடைய கொள்கைக்கு முரண்பாடா செயல்பட்டதுனால ஜெயலலிதா அவர்கள் 1998 ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி, அதாவது 13 மாசம் கழிச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுகிட்டு வந்து ஓட்டெடுப்பு நடத்துறப்போ 270 ஓட்டுக்கு 269 ஓட்டு 200 உளுந்துதான் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல பாரதிய ஜனதா அரசாங்கம் கலைக்கப்பட்டது. இதை செஞ்சவங்க யாரு? புரட்சி தலைவி வீர பெண்மணி ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம். 108 சீட்டு தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்குது. வெற்றி கழகம் ஜெயிக்கிறதுக்கு முன்னால 2 வருஷமா மேடையில போய் நீங்க கொஞ்சத்த பேச்சாடா பேசுனீங்க. நீங்க விஜய் மேடையில ஏறிக்கிட்டு அவனை திட்டான் இவனை திட்டான். எடப்பாடி எப்படி காலில் விழுந்து ஓட்டு போட்டு கேட்டாரு, காலில் தவிழ்ந்து போய் ஓட்டு வாங்கினாருங்கிறான். ஆரவ் அர்ஜுன் பேசுறாரு, புஷி ஆனந்த் பேசுறான், திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுறான். கூட்டணி கட்சியெல்லாம் நாய்க்கு எலும்பு துண்டு போட்ட மாதிரி போட்டாங்க, அதனால திமுகவுல கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க, அதிமுகவிலும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்றான். நீ அப்ப இவ்வளவு மானங்கட பேசி போட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு சீட்டு பத்தலைங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தருக்கு எதுக்கு நீங்க எனக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, ஆதரவு கொடுக்கிறதுக்கு தபால் எழுதுறீங்க. ரோசம் இருக்கிற மானமுள்ள தமிழக வெற்றி கழகமா இருந்தா எனக்கு இந்த ஆட்சி விட கவர்னர் போய் சொல்றீங்க. நீங்க கவர்னர் 112 கொண்டாந்து நிறுத்தி அப்புறமேட்டு உங்க ஆட்சி பார்க்கலான்ட்டாங்க. 2வது தடவையும் போறீங்க. 2வது தடவை அதே பதில் வர்றப்ப நீங்க என்ன அறிக்கை விட்டுருக்கணும்? அப்ப நேத்த நான் 108 பேர் ராஜினாமா பண்றோம், மீண்டும் தமிழகத்துல ஒரு எலெக்ஷன் வைங்க, நீங்க நாங்க தயாரா இருக்கிறோம் சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லையே. இப்ப அடுத்தவங்க கால் விழுந்து கெஞ்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. சசிகலா காலில் எடப்பாடி பழனிசாமி தவிழ்ந்து போனாரு, ஊர்ந்து போனாரு, நண்டாட்டம் நண்டிக்கிட்டு போய் ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்லி பேசினது ஆரவ் அர்ஜுன் இன்னைக்கு மத்த கட்சி கூட்டணியில போய் மத்த கட்சி உங்க கட்சியில கூட்டணியில் அவெல்லாம் வெவ்வேறு கூட்டணியில் இருக்கிறான். அவனுக்கு போய் ஐச வச்சு கால் உழுவா குறையா நாய் வாடா வாடாப்பட்டவன் கால் உழுந்து வாவான்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க. இதுல மானங்கட்டு வெக்கங்கட்ட போன அந்த காங்கிரஸ் கட்சி தான் 5 சீட்டை வச்சுக்கிட்டு வந்தது. இப்ப 108 5 போட்டா 113 ஆச்சு. இப்ப 113 கழிச்சாக்க மீதி இன்னும் உங்களுக்கு 6 சீட்டு வேணும். 6 சீட்டு வச்சிருக்கிறதுல இந்திய முஸ்லீம் லீக்குக்கு நீங்க தபால் அனுப்புறீங்க. IMUL அனுப்பி அவ கடாச்சி விட்டுட்டான். நாங்கெல்லாம் வரமாட்டோமையா, நாங்கெல்லாம் கொள்கை பிடிப்போர் இருக்கிறோம், நீங்களாம் மானகட பேசுனீங்க, இதையும் ஒன்னத்தனமா உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு அடிச்சு விட்டான். சிபிஎம்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அவனும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி போன மச்சான் திரும்பி வந்தாகன்னு முடிக்க விட்டுட்டான். அவங்களையெல்லாம் நீங்க அரசியல் நாகரிகம் கருதி பேசியிருந்தீங்கன்னா ஆட்சி தக்க வைக்கிறதுக்கு உதவலாம்னு சொல்லி முன்னுக்கு வரலாம். ஆனா நீங்க அப்படி ஒரு வார்த்தையோட பேசல. மானங்கட இவ்வளவுதான் இல்ல வார்த்தையை திட்டி திட்டி பேசிட்டு இன்னைக்கு நிர்மல் குமார் போய் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆபீஸ் உட்காந்து எங்களுக்கு ஆதரவு நாயவன மோசமா கெஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிறிய. அப்ப எடப்பாடி கால் விழுந்ததுக்கு விழுந்தா நீ உட்கார்ந்து பேசுன அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாசல முதிக்கிறதுக்கு உங்களுக்கு முதல் யோகியது இருக்குதா? கம்யூனிஸ்ட் தத்துவத்தை எங்கால ஒரு இடத்துல நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச காலத்துல சொல்லியிருப்பீங்களா? நீங்க மார்க்ஸ் கருத்தை சொல்லியிருப்பீங்களா? நீங்க அம்பேத்கர் கருத்தை சொன்னீங்க, காமராஜர் கருத்தை சொன்னீங்க, நீங்க பெரியார் கருத்தை சொன்னீங்க, இப்போ அஞ்சலையாமலை பத்தி சொன்னீங்க, வேலுநாச்சியார் பத்தி சொன்னீங்க. ஆனா அந்த பொது உடைமை கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம இன்னைக்கு அவங்கள்ட்ட போய் அவங்க ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேக்குறீங்களே. கம்யூனிஸ்ட் கட்சிக்கார கொள்கை பிடிப்போர் இருக்கிற காங்கிரஸ் மாதிரி ரோசம் கட்டவங்க இல்லைங்க. அவங்க எல்லாம் ரோசம் உள்ளவங்க. அதே மாதிரிதான் விடுதலை திருத்திகளும் ரோசம் இருக்கு, அவங்க எல்லாம் ரோசம் உள்ளவங்க தான். கூட்டு எப்படியே இருந்தாலும் அவங்க கூட கடைசி ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டெபனா நிக்கிறாங்க இல்லையா. அவங்க எல்லாம் ஆதரத்துக்கு சொல்றாங்க. நீங்க கவர்னர் அவங்களை அழுவச்சு முதலமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானமா ஏதோ ஒன்று கொண்டுகிட்டு வாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஆதங்கப்படுறாங்க. நீங்க அவர் ஏத்துக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி ஏத்து மறுபடியும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து ஒரு 10 நாள்ல ஆட்சி கலைச்சு புதுசா எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முதல்ல நீ 110 காமியா அப்படின்னு யாரு இந்த கவர்னர் அலுவலகர் சொல்றாரு. 118 முதல் காமிச்சிருங்க, நீங்க பதவி ஏத்துக்கு நான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுக்கிறேங்கிற. நான் உனக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு மறுபடியும் ஒரே வாரத்துல ஆட்சியை கலைச்சு மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முதலே நிரூபிச்சு கொடுத்துருங்க. அவரு சொல்ற கருத்து நியாயம்.
அவர் எந்த கருத்துல சொல்லுவார்னா, ஒரு தேர்தல் நடந்தா பலாயிரம் கோடி அரசுக்கு இழப்பு ஏற்படும். கொஞ்சம் நஞ்ச இழப்பு ஏற்படாதுங்க. பலாயிரம் கோடி இழப்பு ஏற்படும். இதுல இந்த அதிகாரிகள் எல்லாம் அப்படியே சக்க புளியப்படுவாங்க. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க 118 கொண்டுகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு கவர்னர் பதவியேற்று வைக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ நினைச்சு பார்க்கணும். 1977 புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையா முதலமைச்சர் ஆகிறாங்க. 2 வருஷம் தான். கருணாநிதி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்திரா காந்தி ஆட்சி கமுத்துட்டுருச்சு. கமுத்துட்டனையும் புரட்சி தலைவர் ஊருக்குள்ள போனார். நான் என்ன தவறு செய்தேன், நீங்க ஏன் ஆட்சி கலைச்சிங்க? அவர் வேற ஒண்ணுமே சொல்லீங்க. நான் அவன் ஊழல் பண்ண, கருணாநிதி ஊழல் பண்ண, சர்க்காரே ஊழல் பண்ண, மீனை பிடிச்சா சாக்கு திருந்து கரையா நிறுத்த கதையெல்லாம் எம்ஜிஆர் சொல்லவே இல்லை. ஆனா ஒரே ஒரு வாசகத்தை முன்னால வச்சார். நான் என்ன தவறு செய்தேன், ஏன் என்னை ஆட்சி கலைச்சிங்கன்னு சொல்றப்ப அடுத்த தடவை 1979 நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல 77 ஜெயிச்ச ஓட்டோட 8 ஓட்டு ஜெயிச்சார். அந்த மாதிரி நீங்க பின்னோக்கி போய் சரித்திரத்தை பார்க்கணும். தமிழக வெற்றி கழக கட்சி ஆரம்பிச்சா பத்தாது, நீ மரமா தாவுனா பத்தாது, மேடையில் ஏறிக்கிட்டு ஒண்ணு நீ இன்னொன்னு அப்படின்னு கேள்வி கேட்டு இருந்தா பத்தாது. அரசியலினுடைய வரலாறுகளை பின்னோக்கி பார்த்திருந்தா அந்த வார்த்தை உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் எடுத்தெறிஞ்சு பேசுற வராது. எடுத்தெறிஞ்சு பேசின பேச்சு வராது. ஒவ்வொருத்தரையும் கொஞ்சமாடா பேசுனீங்க. நீங்க இவ்வளவு பேசி போட்டு போய் இவங்களுக்கு ஆதரவு கொடுன்னு கேட்கறீங்களே, உங்களை விட முன்னத்தனம் எதுவுமே கிடையாது. உங்களை விட ஒரு முன்னத்தனமான ஆட்கள் யாருமே இல்லை. 118 இல்லைன்னு சொல்லி சொன்னா உடனே மறுபடியும் கலைச்சிட்டு வெய்ங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தயாரா இருக்கணும்னு அறிக்கை விட்டு இருக்கணும். இன்னாரா நீங்க கட்சிக்காரங்காலில் போய் 2 சீட்டு 3 சீட்டு வச்சிருக்கிற போய் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இது உங்களுக்கு கேவலமாக தெரியவில்லையா? அப்ப உங்களுக்கு பதவி ஆசை, உங்களுக்கு அப்ப பதவி ஆசை இருக்குது. அதனாலதான் நீங்க போய் ஒவ்வொருத்தரையும் எனக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்ன ஒரு படம் நான் ஆட்சி அமைக்கலீங்க, யாரோ ஆட்சி அமைச்சுக்குங்க. ஆனா நான் 2031 பாத்துக்கிறேன்னு 2024 இருந்து 3 இருந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் வெயிட் பண்ணீங்க நீங்க. அதே மாதிரி நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அது தடவை அதிக பெரும்பான்மையா ஜெயிங்க. ஜெயிக்கிற பெண்ணாகும். இன்னும் 5 வருஷத்துல இந்த 70 வயசுக்கு மேல இருக்க 80 வயசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் போய் சேர்ந்துருவாங்க. இந்த இளைஞர்கள் உங்களுக்கு அப்ப 5 வருஷம் கழிச்சு இந்த 16 வயசு இருக்கிறேன் 15 வயசு இருக்கிறவங்க உங்களுக்கு ஓட்டு போட வருவான். அப்ப நீங்க இன்னைக்கு ஜெயிச்ச 108ஓட 155 70 ஓட ஜெயிக்கலாம். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டு நாம இன்னும் 31 பாத்துக்கலாம்னு சொல்லி ஓரளவுக்கு உங்களுக்கு மனசு வரலையே. 2031 தேர்தலை சந்திக்க தயார், இல்லைன்னா இப்ப கூட ஒரு தேர்தல் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மனது வரவில்லை. கண்டவன் காலில் உட்காந்து எனக்கு ஓட்டு போடுங்க ஆட்சி தக்க வைக்கிறதுக்கு. நீ அப்படியே தக்க வச்சாலும் எத்தனை நாள் அவனை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க முடியும்? நீங்க எத்தனை நாள் தாங்கி பிடிச்சிருக்க முடியும்? 1999 ஏப்ரல் 17 டெல்லியில் நடந்த கதை தான் நடக்கும். ஜெயலலிதா கமுத்து போட்டு வந்தது இல்ல, எதுக்காக கமுத்தாங்க? அவரு சொல்றத அவங்க கேட்கல. அவங்க சொல்ற ஜெயலலிதா சொன்ன கருத்தை பாரதிய ஜனதா அரசாங்கம் வாஜ்பாய் அரசாங்கம் கேட்கலிங்கிறதுக்காக டெல்லியில் இருக்கிற மௌரியா சட்டன் ஹோட்டல்ல ஒரு சின்ன ஒரு டீ பார்ட்டி வச்சது யாரு? சுப்பிரமணிய சாமி. ஒரே ஒரு டீ பார்ட்டி வச்சு ஒத்த ஓட்டுல ஆட்சி கவி தெரிஞ்சுக்கிட்டு தான் டெல்லியில இருந்து தமிழ்நாடு சேர்ந்தாங்க. அப்ப எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு மத்த நீங்களும் எனக்கு இந்த ஆட்சி வேண்டாம், 2031 ஆட்சி நான் பாத்துக்கிறேன், இப்போ யாரு வேணாலும் ஆட்சி அமைச்சுக்கு சொல்லுங்க, இல்லைன்னா மறுதேர்தல் வைங்க நீங்களே வாயை திறந்து சொல்லணும். மறுதேர்தல் வையுங்கன்னு சொல்லி நீங்களே வாயை திறந்து சொல்லணும். சொன்னாதான் தமிழக வெற்றி கழகம் ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கிற கழகம், ஒரு நியாயமானது அப்படிங்கிற மாதிரி மக்களும் பார்ப்பான். ஆனா நாம தான் ஓட்டு கம்மியா போட்டோம், இன்னொரு 10 தொகுதி போட்டு தொலைச்சிருந்தா பிரச்சனையே இல்லைன்னு பார்ப்பாங்க. கடவுள் இருக்கிறான் குமாரு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க விஜய் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும், நிர்மல் குமார் ஆகட்டும், ஜான் ஆரோக்கியசாமி ஆகட்டும், கடவுள் இருக்கிறான் குமார், நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.